இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மேற்கொள்ள வேண்டிய 7 காரியங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு சங்கீதம் 91 ஆண்டவரே தேவரே தலைமுறை தலைமுறையாய் எங்களுக்கு அடைக்கலமானவர் என்று சொல்லி இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தலைமுறைகளின் தேவன் நம் தேவன். பாருங்க, நம்ம வாழ்க்கையில நம் சிறு வயதுல இருந்தே ஜெபஜீவியம், ஆண்டோடைய ஆலயத்துக்கு செல்வது, இன்னும் ஆண்டவர் சமூகத்திலே காத்திருப்பது, இதெல்லாம் நம் சிறு வயதுலேருந்தே செய்து கொண்டு இருக்கிறோம். வேதத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது. ஏசாயா 61:9 அவர்கள் சந்ததியானது ஜாதிகள் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டு. அப்போ நாம் எப்படிப்பட்டவர்களாம்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. அப்போ நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம சிலர்கிட்ட கேட்டனா, என்னுடைய தாத்தா பாட்டி அவர்கள் ஜெபித்த ஜெபந்தான் நான் இப்போ இன்னைக்கு இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை எங்கள் அம்மா அப்பா இவ்வளோ ஜெபித்தாங்க, அதனால தான் நான் இவ்வளோ நன்றாக இருக்கிறேன்னு சொல்லுவோம். ஆமாம், ஆனால் இன்றைக்கு நம்ம சந்ததி, நம்ம தலைமுறை சந்ததிகள் எப்படி இருக்கிறோம்? நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவி எப்படி இருக்கு? நம்ம பிள்ளைகளை எப்படி கற்றுக் கொடுக்குறோம்? அவர்களுக்கு என்ன காரியங்களெல்லாம் சொல்லி கொடுக்குறோம்? வேதத்தை வாசிக்கிறதுக்கு, ஜெபிக்க, குடும்ப ஜெபம். இன்றைக்கு அநேக வீடுகள்ல குடும்ப ஜெபம் என்பது இல்லை. பாருங்க, ஒரு வேடிக்கையான ஒரு காரியம் என்னன்னா, ஒரு போக்கிரி ஆடு பாருங்க. அது என்னதுன்னா, அது ஒரு இன்பமா சந்தோஷமா அது விளையாடு கொண்டு அந்த மந்தையோடு இருந்து கொண்டிருக்கும் போது அதுக்கு என்ன காரணம்னா, அது மயிர் கத்திரிக்கணும்னா அதுக்கு வேப்பங்காய கசம். அது என்ன செய்யுமா, ஒவ்வொரு முறையும் அந்த மேய்ப்பன் மயிர் கத்திரிக்கும் போது ஓடி ஒளிந்து கொள்ளும். அந்த முறை மேய்ப்பன் எப்படியாவது இந்த ஆட்டை அதோட முடியை கத்தரிக்கணும்னு பிரயாசப்படுறான். ஆனால் அந்த ஆடு என்ன செய்யுது? ஓடி போய் குகைக்குள்ள ஒளிந்து விடுகிறது. பாருங்க, வழி மாறி அது அந்த மேய்ப்பனை பார்க்க முடியல. இரவு வேலை எப்பவுமே அது பல நாட்கள் ஆகுது, அதுக்கு பசிக்குது. இரவு வேலை உணவு அறிந்து கொள்ளு, அப்படி அந்த குகைக்குள்ளேயே பல நாட்கள் இருக்குது. இப்போ அந்த ஆடுக்கு அந்த மயிர் வளர ஆரம்பித்தது. இப்போது அதால நடக்க முடியல. அது தட்டி தடுமாறி ஓடி மேய்ப்பன் கிட்ட விழுந்தது. அந்த மேய்ப்பன் அதோட மயிரை கத்தரித்து சுத்திகரித்து அதை பார்க்கும்போது அதை நினைத்து அவ்வளோ சந்தோஷமாக குதித்து ஆடி அது நினைத்துதான், ஆமாம், நம்ம மேய்ப்பனின் சத்தத்தை கேட்காத, குரலை கேட்காதனால, அதுக்கு அவன் சொல்லுக்கு கீழ்ப்படியாதனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொன்னான். பிரியமானவர்கள், இன்றைக்கு கூட சில நேரங்களில் ஆண்டவருடைய சத்தம், கர்த்தர் நமக்கு மேய்ப்பனாக இருக்கு, அவருடைய சத்தத்தை கேட்காதனால சில பாவ காரியங்கள், அடிமைத்தனம், பாருங்க நிறைய காரியங்கள் இன்றைக்கு நாம் மேற்கொள்ள வேண்டிய காரியங்கள், அடிமை, நிறைய காரியங்கள் நம்ம அடிமையா இருக்கும். பணத்திற்கு அடிமை. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் பணம் சம்பாதிக்கணும், நல்லா படிக்கணும், சம்பாதிக்கணும், இந்த மாதிரி காரியத்துல அடிமையா இருக்கிறாங்க. பாருங்க, வேதத்துல ரோமர் 8:5-6 மாம்சத்தின்படி வாழ்கிறவர்களை குறித்து அங்க 5 மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாம்சத்தின் சிந்தனை மரணம் என்று சொல்லி அங்கு குறிப்பிடப்பட்டிருக்குது. ஆவியின் சிந்தனையோ ஜீவன் என்று சொல்லி அது சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இன்றைக்கு மாம்ச சிந்தையோடு இருக்கிற மாம்சீக சிந்தனைக்கு நாம் இடம் கொடுக்கிறோம். ரோமர் 13:14 களியாட்டுக்கள், வெறி, வேசித்தனம், காம விகாரம், வாக்குவாதம், பொறாமை உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போலவும் சீராய் நடக்க கடவும், துர் இச்சைக்கு இடம் விடாமல் உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, இன்றைக்கு நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கோமா? நம்ம பிள்ளைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்ம மாம்சத்துடைய சிந்தனைக்கு இடம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 6:12 எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு,
ஆகையில் எல்லாம் தகுதியாகிறது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனாலும் நான் ஒன்றுக்கும் அடிமையா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பவுல் சொல்கிறார். அப்போ நம்ம எவ்வளவு வேணும் அடிமையா இருக்கோம். சில நேரங்களில் அடிமைத்தனத்துக்கு இருக்கும். சிலர் பார்த்து குடிக்கு அடிமையா இருக்காங்க. சில பிள்ளைகள் குடிக்கு அடிமையா இருக்கிறதுனால சில போஜனத்துக்கு சாப்பாட்டுக்கு அடிமை. பாருங்க, வேதம் சொல்கிறது குடியனும் போஜன பிரியனும் தரித்திரியமாவான்னு சொல்லி வேதம் சொல்லுது. நீதிமொழிகள் 29 அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாருக்கு ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டை, யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தங்கள் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்தில் தரிப்பவர்களுக்கு, கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கு தானே இங்க சொல்லி போடுறோம். குடிக்கு அடிமை. சில குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிறது. குடியினால பிரச்சனை. நிறைய பிள்ளைகள் குடி பிரச்சனையினால, குடியினால அடிமைத்தனம். இந்த இப்படிப்பட்ட அடிமையில இருந்து நம்ம மேற்கொள்ளணும். இப்ப இந்த அடிமைத்த பணத்துக்கு, பண காரியங்கள், இந்த காரியங்கள், இதுல இருந்து வெளியே வர நம்மளால முடியல. கர்த்தர் சமூகத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா அநேகர் டிவி சீரியல்ல இருந்து பார்க்காம வெளியே வர முடியல. புகை பழக்கங்கள், இந்த அடிமைத்தனத்துல இருந்து கர்த்தர் நம்ம மேற்கொள்ளணும். இப்படிப்பட்ட காரியம் நமக்கு இதுல இருந்து விலகணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்ட்ட இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்து எனக்கு விடுதலை தாங்க. எபேசியர் 5:18 குடிவெறியராய் இராமல் ஆவியினால் நிறைந்தவர்களாய் இருங்கள் என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் சமூகத்துல ஆவியில் நிறைந்தவர்களாக நம்ம இருக்கணும். ஆண்டவர்ட்ட இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் வேண்டாம். நான் இந்த போதைக்கு, செல்போனுக்கு, மதுபானத்துக்கு, சில பார்த்தீங்கன்னா வெறி, ஜாதி மத வெறிக்கு அடிமையா இருப்பாங்க. இதுல இருந்து ஆண்டவர்ட்ட விடுதலை கேட்கணும். இதை மேற்கொள்ளணும். அந்த மேற்கொள்ளதுக்கு எனக்கு பலத்தை தாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர்ட்ட கேட்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு ஏசப்பா, நாங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் அடிமையாக இருக்கேன். யாரும் பார்க்கல, யாரும் இந்த காரியத்தை நான் செய்கிறது தெரியாதுன்னு சொல்லிட்டு கூட நாங்கள் தவறான காரியத்துக்கு இடம் கொடுத்துட்டு கொண்டு இருக்கலாம். சப்பா, நாங்கள் அந்த அடிமைத்தனத்துலேருந்து ஒரு விடுதலை கொடுங்க சப்பா. ஒருவேளை பாவ கிரியிலிருந்து, இந்த அடிமையிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க. செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துக்கு நாங்கள் அடிமையாக இருக்கலாம் சப்பா. பணத்துக்கு பின்னாடி சென்று கொண்டு இருக்கலாம்ப்பா. அந்த நாளிலே சப்பா, நாங்கள் சப்பா எந்த ஒரு காரியத்துக்கு நாங்கள் அடிமையாக இருக்காதபடிக்கு எங்களை சப்பா வேலையடைங்க. பவுல் சொன்னது போல நாங்கள் ஒன்றுக்கும் நாங்கள் சப்பா அடிமையாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, எல்லாத்துக்கும் எங்களுக்கு அதிகாரம், நான் ஒன்றுக்கும் அடிமையாக இருக்க மாட்டேன்னு சொன்னது போல, நான் இந்த உலகத்தில் எல்லா காரியத்தையும் எங்களுக்கு இருந்தாலும் கூட சப்பா எதற்கும் நாங்கள் அடிமையாக இல்லாதபடிக்கு சப்பா உண்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தரித்துக்கொள்ள நாங்கள் கிருபை தாங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சப்பா, ஏதோ ஒரு காரியத்தில் அடிமையாக இருந்தால் அதுலேருந்து ஒரு விடுதலை கொடுங்க சப்பா. விட முடியாத பாவ பழக்கத்திலிருந்து சப்பா ஒரு விடுதலை கொடுங்க சப்பா. இதை மேற்கொள்வதற்கு ஏற்ற பலனை கொடுங்க. தாவீதை போல அவன் அழுது சப்பா, அந்த பச்சைபால் இடத்துல அவன் அழுது அந்த பாவத்தை மேற்கொண்டது போல, ஈசோப்பினால் என்னை சுத்திகரித்தது போல எங்க வாழ்க்கையில இந்த பாவத்தை மேற்கொள்ளத்தக்க கிருபை எங்களுக்கு கொடுங்க. எங்களுக்கு சப்பா அப்படிப்பட்ட காரியங்களை செய்ததற்காக நன்றிப்பா. அந்த நாளிலே சப்பா எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். துதிக்கான மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.